உங்களுக்கு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். ப்ளைவுட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் லாங் லைஃப் வரும். கபோர்டோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். மெட்டீரியல் கொஞ்சம் ஹெவியான மெட்டீரியல் கூட நீங்கள் கபோர்டில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து கமர்ஷியல் ப்ளைவுட்டில் வரும். சரி, இது வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த கமர்ஷியல் ப்ளைவுட் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஒரு 15 இயர்ஸ் வருதுன்னா, வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் வந்து ஒரு 25 இயர்ஸ் வரைக்கும் ரெகுலராக இருக்கும். கரையை எஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த கமர்ஷியல் ப்ளைவில் விட வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வைஸ் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும். அதே சேம் டைம் உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸும் லாங் பீரியட் வந்து ஒர்க்கிங்லேயும் வந்து வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் நல்லா இருக்கும். இந்த வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்டில் கமர்ஷியல் ப்ளைவுட்லேயும் மைக்கா வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மைக்கா வந்து உங்களுக்கு ஒரு கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ளைவுட் சூஸ் பண்ணுறேன், இந்த ப்ளைவுட்ல எனக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிடிச்ச கலரோ, இப்போ ஒயிட் கலரோ, ரெட் கலரோ, பிங்க் கலரோ, ஸோ சம்திங் உட்டன் கலரோ, உட்டனில் நிறையா பேட்டர்ன் இருக்குது. 1000, 2000, 3000, 4000 வெரைட்டிஸ் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அதிலோட கலர் சூஸ் பண்ணியோட நீங்கள் அந்த ப்ளைவுட்டில் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிவிசியில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 டிசைனுக்குள்ளே தான் இருக்கும். டிசைனை விட கலருக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நீங்கள் அது வந்து அந்த கலருக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிவிசியில் ப்ளைவுட்டில் வந்து டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா 1000, 2000, 4000 வரைக்கும் கலர்ஸ் வெரைட்டிஸ் டிசைன்ஸ் இருக்குது. மைக்காவோட டிசைன்ஸு உங்களுக்கு அதில் என்ன மைக்கா சூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதில் வந்து சூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் கலர் அப்ளை பண்ணியோட நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிவிசிக்கும் ப்ளைவுட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பிவிசி 300லேருந்து 350 வரைக்கும் வரும். இது ஃபிக்ஸிங் சார்ஜோட சேர்த்து. இதே வந்து ஒரு ப்ளைவுட் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் சார்ஜோட 450லேருந்து 500 வரைக்கும் 550 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாங்கள் இன்டீரியர் பண்ணுறதுனால ஆல்ரெடி இருந்த ஃபீல்டில் இருந்ததுனால எங்கள் இன்டீரியர் ஷோரூமில் என்ன ப்ரைஸ் சார்ஜ் பண்ணாங்கன்னா, பிவிசிக்கு 350லேருந்து 400 வரைக்கும், ப்ளைவுட்டுக்கு வந்து 450லேருந்து 550 வரைக்குமே சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் ஷோரூமில். இப்போ உங்களுக்கு நீங்கள் கார்பெண்டர் என்ன ப்ரைஸ் அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்களோ நீங்கள் அதை சஜெக்ஷன் பண்ணுங்கள். பிவிசிக்கும் ப்ளைவுட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பிவிசி ஒரு பர்டிகுலர் பட்ஜெட் அமௌண்ட் உள்ளது. பிவிசி வந்து நீங்கள் சஜெக்ஷன் பண்ணுறீங்கன்னா, நான் ரெகுலர் யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயாவது வீக்லி அப்படி மந்த்லி ஒன்ஸு. ஸோ மெட்டீரியல் அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணாமல் போட்டுருவோம்ப்பா, நான் திரும்ப திரும்ப எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயாவது தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா பிவிசி பக்கம் போயிருங்க. இல்லைப்பா நான் ரெகுலராக